நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்தோம்னா, எக்ஸர்சைஸ். ஆமா. இந்த எக்ஸர்சைஸ்ன்னு வரும்பொழுது, ஒரு பக்கம் வந்து எல்லாருமே வந்து பண்ணணும். ம்ஹ்ம். எக்ஸர்சைஸ் பண்ணா தான் வந்து ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல், ஃபிட்டான லைஃப் ஸ்டைலுக்கு வரப்போறோம் அப்படின்னு வந்தாலும், அந்த எக்ஸர்சைஸ் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னே இல்லாம, எப்படி வேணா பண்ணி இப்ப நெறைய பேர் ஸ்பாயில் ஆகுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம பாதிக்கிறவங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எக்ஸர்சைஸோட ரொட்டீன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும்? அத பத்தின ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு குடுங்க. நீங்க ரொட்டீன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுதான் கீயே. ஓகே, இப்போ ஓகே. எந்த பழக்கமும் ரொட்டீன்ல பண்ணணும். தினமும் பண்ணணும். அந்த தினமும்ங்கிறத எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு நாள் அப்படியே பண்ணிட்டு, இன்னொரு நாள் ஸோ அந்த ஏன்னா நீங்க அந்த ரொட்டீன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கே, நானே இப்படிதான் நினைப்பேன் ரொட்டீனா பண்ணணும், பண்ணணும். ஆனா, காலையிலேருந்து ஏதாவது வேலை இருக்கும். ஸோ இந்த எக்ஸர்சைஸ் பண்ணும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த எக்ஸர்சைஸ பொறுத்தளவுக்கு சில வயசானவங்களுக்கு சில பேரோட ஹார்ட் கண்டிஷன், அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாரி பார்த்து பண்ணணும். ஸோ உங்க டாக்டர்ஸ் லோக்கல்ல இருக்க டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணிட்டு, நான் சொல்றத அட்வைஸ் பண்ணிக்க. பட் ஆனா, காலையில பண்ணீங்கன்னா, என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னா, அந்த வேலை முடிஞ்சிரும். காலையில எந்திரிச்சு எக்ஸர்சைஸ் பண்ணி முடிச்சிரணும். அதாவது எப்படின்னா, இப்ப தூக்கம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தூக்கத்த முடிச்சுட்டோங்களா? தூக்கத்த முடிச்சு எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி குடிச்சிட்டு, ஒரு வாக்கிங் இல்ல எக்ஸர்சைஸ் பண்ணி அந்த வேலைய அதுதான் உங்களோட பிகினிங் ஆஃப் த டே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் யுவர் லைஃப். உங்க ஃபேமிலிக்கெல்லாம் பண்றது. சரி இது ரொட்டீன பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவோம். அது உங்க வைராக்கியத்தில தான் இருக்கு. இதுல என்னன்னா, அந்த வில் பவர்ங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வைராக்கியம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது உங்க லைஃப்ல. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்சர்சைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன? எப்படி பண்றது? இதுல என்னன்னா ஒரு வாக்கிங் பண்ணுவாங்க. தப்புன்னு நான் சொல்லல. வாக்கிங் இஸ் வெரி குட். ஸ்டெப்ஸ் எல்லா எக்ஸர்சைஸும் குட் தான். ஆனா கரெக்ட்டான எக்ஸர்சைஸ் இப்போ அமெரிக்கன் சிடிசி ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஒரு 2 மணி நேரம் ஒரு வாரத்துல 2 மணி நேரம் பிரிச்சு, பிரிச்சு சொல்றேன். இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 5 நாள் பண்றீங்கன்னா, ஒரு 20, 20 நிமிஷம் பண்றீங்கன்னு அது ஒரு அதே 100 நிமிஷம் வந்துருச்சுங்களா? ம். இந்த 2 மணி நேரமாவது எக்ஸர்சைஸ் பண்ணும்போது, உங்க ஹார்ட் ரேட் இருக்கு பாருங்க. ம். அந்த ஹார்ட் ரேட் வந்து அப்ராக்ஸிமேட்டா சொல்லுவேன். ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதாவது 180லேருந்து கழிச்சு அந்த மாரிலாம் இருக்கு. பட் அதெல்லாம் ஒரு 150க்காவது போணும். நார்மலா ஹார்ட் ரேட் ஹார்ட் ரேட்ன்னா இதய துடிப்பு. நார்மலா 70ல இருக்கும். அது ஒரு 150க்காவது போகணும். ஒரு 130 டூ 150 அப்டின்னா என்ன அர்த்தம்? உங்க ஹார்ட் வந்து உங்க எக்சர்சைஸ் பண்ணும்போது துடிச்சிட்டு இருக்கு. ஏரோபிக் எக்சர்சைஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு ஆக்ஸிஜன் தேவை இல்லைங்களா? ஸோ ஹார்ட் பம்ப் பண்ணும். அப்டின்னா என்ன? ஈஸியா என்ன எப்படிங்க நாங்க மெஷர் பண்ணிட்டு இப்பலாம் நெறைய கேட்ஜெட்ஸ் வந்துருச்சு. அதில போட்டுட்டு நான் சொல்லவே வேண்டியதில்ல. YouTubeல பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இத பத்தி நெறைய மக்கள் நானே அத பார்த்துட்டுருக்கேன். YouTube வந்ததுலேருந்து லைக் வண்டர்ஃபுல். நான் எதுவும் புதுசா சொல்றதில்ல. பட் நான் என்னன்னா, பேசிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பேசுறீங்கன்னா, உங்க ஹார்ட் ரேட் சரியில்லைன்னு அர்த்தம். ஓ! பேசுறதுக்கே கொஞ்சம் மூச்சு வாங்கணும். பாட முடியாம இருக்கணும். நீங்க அப்படியே நடந்துட்டு, அப்படியே பாட்டு பாடவா, பாடம் சொல்லவான்னு நீங்க கேட்டுட்டு ஏதோ பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க எக்சர்சைஸ் ப்ராப்ளம். பண்றது இல்லைன்னு அர்த்தம். கரெக்ட், கரெக்ட். நடக்குற அதுலயும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. இல்லைன்னு நான் சொல்லல. பட் பட் இட் அது இஸ் வந்து நாட் ப்ராப்ளம். தட் பெனிஃபிட். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்படின்னு என்ன? கொஞ்சம் ஜாக்கிங் மாரி, கொஞ்சம் வேகமா நடக்கிறது, கொஞ்சம் லேசா ஓடுறது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, நடக்க ஆரம்பிங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு நடக்க ஆரம்பிங்க வேகமா. அது எல்லாத்துக்கும் ஈஸி. அதுக்கப்புறம் மேட்ல நடக்க ஆரம்பிங்க. ஓகே. அது அடுத்து. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிங்க. இட்ஸ் வெரி, வெரி ஈஸி. அது நீங்க ஒரு 30 நாள்ல பண்ணீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்க ஹார்ட் ரேட் அப்படியே இதாகும். ஸோ இது வந்து ஏரோபிக் எக்சர்சைஸ். வாரத்துக்கு எவ்வளோ நாள் சொன்னேன்? 120 மினிட்ஸ் 20, 20ஆ பண்ணிக்கலாம் நீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அனரோபிக் அதாவது மசில் ஸ்ட்ரென்தனிங்கிறது ரொம்ப இவ்வளோ நாள் நம்ம என்ன நினைச்சிட்டோம்? இவ்வளோ அதாவது ஹார்ட், லங்கு இது பிரெயின் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருந்தோம். இப்போ ரீசென்ட் டைம்ல மசிலுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ். என்னன்னா, உங்க மசில் இருந்தா தான், அந்த மசில் பண்ற வேலையினால தான் உங்களால மூவ்மென்ட்டே பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வயசாகும்போது என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். வயசாகும்போது மசில் ஸ்ட்ரென்த்தனிங் எல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா, கை கால்லாம் மூவ் பண்ண முடியாது. ஸோ மூவ் பண்ண முடியாதுன்னா எக்சர்சைஸ் பண்ண முடியாது. எக்சர்சைஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூ ஆர் லைக் வீட்லயே ஒரே இடத்துல இருப்பீங்க. அப்போ ஹார்ட் செயலிழக்கும். ல அ ஸோ அது பிரெயின். ஸோ ம். எக்சர்சைஸ் பண்ணக்கே உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தனிங் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மசில்ன்னா, மசில் ஓரளவுக்காவது இருந்தா தான் நம்ம குளுக்கோஸ் மசில் யூசஸ் த குளுக்கோஸ். ஸோ நீங்க சர்க்கரை வியாதி வந்து மசில் ரொம்ப தின்னா இருக்கவங்களுக்கு நெறைய வாய்ப்பு அதிகம். ஏன்னா குளுக்கோஸ் வந்து மசில் தான் யுட்டிலைஸ் பண்ணுது. நீங்க நல்ல பெரிய மசிலா இருந்தா, நீங்க நெறைய சுகர் சாப்பிட்டாலும் எடுத்துக்கும். அதே மாரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மசில்ஸ்
ஸ்ட்ரென்தனிங்க்கு என்ன பண்ணணும்னா, ரெசிஸ்டன்ஸ் எக்சர்சைஸ். அப்போ அ அதாவது தம்பிள்ஸோ ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் எக்சர்சைஸ் வந்து நெறைய இருக்கும். நீங்க ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, அத பத்தி நெறைய ஏன்னா எக்சர்சைஸ பத்தி பேசணும்னா 10 நாள் பேசலாம். பட் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஆ உங்க அ ஜிம்மு உங்க பெர்சனல் ட்ரெய்னர்ட்டயோ, இல்ல ஆன்லைன்லயோ ஏதோ பார்த்து முடிஞ்ச அளவுக்கு 2 நாள். எப்படின்னா 5 நாள் ஏரோபிக், அது 2 நாள் அ இந்த மசில் மசில் ட்ரெய்னிங். ஸ்ட்ரென்தனிங் எக்சர்சைஸ் பண்ணிட்டாவே போதும். பட் ரொட்டீனா பண்ணணும். இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 30 நிமிஷங்கிறத வச்சுக்கங்க. தூக்கம், அப்புறம் எக்சர்சைஸ். ம். ஓகே டாக்டர். 2 முக்கியமான டாபிக்க நம்ம கவர் பண்ணியாச்சு.